பல்லு ஈரெல்லாம் கெட்டு போச்சு, ரத்தம் வருது, வலிக்குது, எதுவுமே சாப்பிட முடியலன்னு ரீசெண்டாக நிறைய பேர் ஒரே ஒரு வேப்பங்குச்சி தான் தீர்வு. சூடாக சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியாக சாப்பிடாதீங்க, எந்த உணவை சாப்பிட்டா வலி இல்லையோ அதை சாப்பிடுங்க. ஒரு வேப்பங்குச்சியை உடைச்சு வைக்கிறதுக்கு என்னங்க, இந்த வேப்பங்குச்சி ஊரில் கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, உப்பு தண்ணியில் வாய் கொப்பளித்து பல்லு விளக்குங்கள். உப்பு தண்ணி இல்லாதவங்க வெறும் தண்ணியிலையாவது வாய் கொப்பளிச்சு விரல வச்சு பல்லு விளக்குங்க. சிலருக்கு பல்வெளியே இல்லைங்க, நல்லா இருக்குன்னா வருமுன் காப்போங்க. ஃபியூச்சர்ல வர வேண்டிய அந்த பல் சொத்தை ஈறு பிரச்சனைகள் வராதுங்க. எளிமையானது, ஆரோக்கியமானது, பக்க விளைவுகள் இல்லாதது. பயன்படுத்துங்கள் வேப்பங்குச்சி. சீர்படட்டும் நிர்வாகம். உங்க பல்லு ஈறு வலிக்குதா? உங்களுக்கு பல்லு வலி இருக்கா? உங்களுக்கு பல் கூச்சம் இருக்கா? ஈரில் ரத்தம் வருதா? சொத்தப்பல் இருக்கா அப்படின்னு யாராவது மைக் பிடிச்சி கேட்டால் ஆமாப்பா ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ ரீசண்டாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி மெயில் பண்ணி கேட்குறாங்க, பல்லு ஈரெல்லாம் கெட்டு போச்சு, ரத்தம் வருது, வலிக்குது, எதுவுமே சாப்பிட முடியலன்னு ரீசெண்டாக நிறைய பேர். இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வேப்பங்குச்சி இருந்தால் போதுங்க. ஒரே ஒரு வேப்பங்குச்சி தான் தீர்வு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பல்வலி, பல் கூச்சம், எகிறு வலி, எகிரில் ரத்தம் வருது, இப்படி ஈறு வலி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சுக்கும். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உணவு, ஃபுட்டு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த பால் இதெல்லாம் சாப்பிட்றோமா இல்லைங்களா? குடிக்கிறோம். சிலது சாப்பிட்றோம், சிலது குடிக்கிறோம். நல்லா கவனிங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே அந்த உணவு சாப்பிடும்போது அதில் இருக்கிற துகள்கள் இருக்கு இல்லைங்களா, உணவு துகள்கள், இது பல்லிடுக்கில் அங்கங்கே தேங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். 8 மணிக்கு காலைல சாப்பிட்றோம், அந்த பல்லிடுக்கில் அந்த உணவு துகள் ஒட்டிகிட்டு இருக்கு, நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த உணவு துகள் என்ன பண்ணுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் அந்த பல்லு பக்கத்தில் இருக்கிற வாய்க்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகள்லாம் வந்து அந்த உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஈரை பாதிக்குது, பல்லை பாதிக்குது. அப்போ நாம் வாய்க்குள்ளே இருக்கிற கிருமிகளுக்கு உணவு சப்ளை பண்ணுறதுனால தான் ஈரும் பல்லும் கெட்டு போகுது. அப்போ அந்த வாயில் உள்ள கிருமிகளுக்கு உணவு கொடுக்கறத நிறுத்திட்டோம்னா அந்த கிருமிகள் செத்துரும். அதுக்கப்புறம் பல்லு ஈரெல்லாம் புதுசாக மாறிடும். நமக்கு உடம்புக்குள்ளிருந்தே அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஆற்றல் இருக்குது. அப்போது பல்லு எப்போ கெட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈறு எப்போ கெட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுலேருந்து அடுத்த தடவை சாப்பிட்ற வரைக்கும் இருக்கிற உணவு துகள்களும் குடிக்கும்போது உள்ளே போகிற பால், டீ போன்ற ஜூஸ் போன்ற எல்லா பொருளும் தான், உணவு எல்லாமே உள்ளே போய் பாதிக்குது. அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ சொல்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. சிம்பிள். எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ, அது பிஸ்கட் ஆகட்டும், டீ ஆகட்டும், சாப்பாடாகட்டும், இட்லி ஆகட்டும், வடை ஆகட்டும், ஏதாவது சாப்பிட்றது, குடிக்கிறது, எப்போ எதை செஞ்சாலும் முடித்த உடனே வாய் கொப்பளிங்க. வாய் கொப்பளிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிச்சுட்டு வேப்பங்குச்சி எப்போவுமே ஒரு கையில் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க, செலவே இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து நடந்து போனீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். இதை பறிக்கிறதுக்கெல்லாம் யாரும் காசு கேட்க போகிறதில்ல, இலவசம்தான். இதை எடுத்துகிட்டு வந்து வாயில் வச்சு மெல்லணுங்க. இங்கே பாருங்க, பல பேர் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குறேன்னு வச்சுக்கிட்டு குத்துன்னு குத்துறாங்க. சில பேர் அது குத்தியே எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வேப்பங்குச்சியை வாயில் வச்சு லேசாக மென்று வாயில் வச்சிங்கன்னா எச்சில் கலந்தோன்னா அதோட கசப்பு சுவை வருங்க. அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் மென்று சக்கையெல்லாம் பண்ணி இதை வச்சு உள்ளே வச்சு நல்லா குத்துன்னு குத்தி எதுவுமே பண்ண வேண்டாம். வேப்பங்குச்சியை வாயில் வச்சு லேசாக அதக்கணும், அவ்வளோதான். வாயில் வச்சு அதக்கினீங்கன்னா அதுலேருந்து ஒரு சாறு வரும். அந்த சாறு வாய் ஃபுல்லாக, எகிறு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போனோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லேசாக வேப்பங்குச்சியை வச்சு அந்த சாறு எடுத்துட்டு அவ்வளோதான், அந்த வேப்பங்குச்சியை கழுவி வச்சிடலாம். இல்லை சின்னதை தூக்கி கீழே போட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு முடித்தவுடன், ஒவ்வொரு முறையும் ஏதாவது குடித்து முடித்தவுடன், வெறும் தண்ணி குடிக்கும்போது மட்டும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தண்ணியில் வந்து ஒரு ஜூஸ் கலந்து எது கலந்தாலும் சரிங்க, உணவு தண்ணி எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னா வாய் கொப்பளிச்சுட்டு வேப்பங்குச்சியை வாயில் லேசாக மென்று அந்த கசப்பு சுவையை அமுச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பு சுவை போய் அங்கே இருக்கிற கிருமிகளை கொன்றும். அதுக்கப்புறம் ஃபர்தராக எகிரோ ஈரோ இந்த பல்லோ டேமேஜ் ஆகவே ஆகாதுங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற சக்தி போய் சரி பண்ணி கொடுத்துரும். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க.
இன்னையிலிருந்து காலையில் சாப்பிட்டு, மதியம் சாப்பிட்டு, நைட்டு சாப்பிட்டு, எப்போ சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும், எது குடித்தாலும் வேப்பங்குச்சியை மட்டும் லேசாக மென்று அந்த கசப்பு சுவையை வாயில் வைத்து விடுங்கள். உடனே வேப்பங்குச்சி விட்டு பல்லு விளக்கிட வேண்டாம், வாய் கொப்பளிச்சிட வேண்டாங்க. அந்த கசப்பு வாய்க்குள்ளேயே இருக்கணும், அவ்வளோதான். லேசாக கசப்பட்ட உடனே நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த கசப்பு லேசாக இருக்கணும். அதுவே எச்சில் கலந்து கொண்டாங்கழிச்சு அதுவே காணாமல் போயிடும். நீங்கள் அந்த வேப்பங்குச்சி வாயில் போட்டு மென்னுட்டு உடனே போய் தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிச்சிட்டு இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்குங்க. கொப்பளிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த கசப்பு இல்லாமல் போயிடும். கசப்பு வாயில் லேசாக இருக்க வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். இப்படி செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட பல்வலி, சொத்த பல், ஈரில் வலிக்குது, ரத்தம் வருது, எல்லாம் சரியாக போயிருங்க. அடுத்தது, இந்த குச்சியை வச்சு ப்ரஷ் பண்ணக்கூடாது. அடுத்தது, நல்லா கடிச்சு சக்கையாக பண்ணி அந்த சக்கையெல்லாம் உள்ளே பூந்து அங்கே குத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு குச்சி வச்சு எடுத்துகிட்டு இருக்கணும். அதுவும் பண்ணக்கூடாது. மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சாறு, ஒருவேளை அந்த சாறு வந்தோடனே விரலை வச்சு, புரிஞ்சுக்குங்க, விரலை வச்சு லேசாக நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஈருக்கெல்லாம் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஈருக்கு நடுவில் குப்பையெல்லாம் இருக்குங்க, அதை மசாஜ் பண்ணி பாருங்கள். உள்ளிருந்து வெள்ளையாக, கருப்பாக, சிவப்பாலாம் வரும். இப்படி வேப்பங்குச்சியில் உள்ள சாறை பேஸ்ட்டாக பயன்படுத்தி விரலை வச்சு ஜென்டில் ரொம்ப லேசாக பல்லு விளக்கினீங்கன்னா பல்லு சுத்தமாயிரும். உங்களுக்கு அந்த வலி இருக்கவே இருக்காது. சிம்பிள். நீங்கள் அதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, இதையும் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நல்லா கவனிங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வேப்பங்குச்சியிலேருந்து வர சாறு தான் பேஸ்ட், விரல் தான் ப்ரஷ். ரொம்ப மெதுவாக ஜென்டலாக தான் பண்ணணும். எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ, எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ, அதுக்கப்புறமா வாய் கொப்பளிச்சதை பண்ணிடுங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கக்கூடாது. அந்த கசப்பு இருக்கட்டும், இதை மட்டும் செய்யுங்க, எல்லாம் சரியாயிருங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பல்லு வலி, ஈறு வலியெல்லாம் வரும் பொழுது சூடாக எதையுமே சாப்பிடாதீங்க. எவ்வளோ சூடாக சாப்பிட்றீங்களோ எல்லாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி குளிர்ச்சியாக இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ் போட்டு எதையுமே சாப்பிடாதீங்க. நல்லா கவனிங்க. சூடாகவும் எதையும் சாப்பிடாதீர்கள், குளிர்ச்சியாகவும் எதையும் சாப்பிடாதீர்கள். எது சாப்பிட்டாலும் சாதாரண டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஜூஸ் சாப்பிட்றதா இருந்தால் ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க. ஒருவேளை ஏதாவது மூலிகை டீ இந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தால் சூடு ரொம்ப மிதமாக இருக்கணும். இந்த சூடு லைட்டாக இருக்கணும். பல்லை பாதிக்காமல் லேசான சூடில் குடிங்க. அதிக சூடும் பல்லுக்கு ஆபத்து, அதிக குளிர்ச்சியும் ஆபத்து. அடுத்தது, இந்த பல்லு வலி வந்துட்டாவே என்ன செய்யணும்னா, சிம்பிள் ஐடியாங்க. பல பேருக்கு கேள்வி, எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது. பூரி எல்லாம் சாப்பிட்டா பல்லு வலிக்குதுங்க, புரோட்டா சாப்பிட்டா பல்லு வலிக்குதுன்னா சாப்பிடாதீங்க. பல்லு வலி இருக்கும் பொழுது, ஈறு வலி இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, எதை சாப்பிட்டால் வலி இல்லையோ அதை மட்டும் சாப்பிடுங்கள். எதை குடித்தால் வலி இல்லையோ அதை மட்டும் குடியுங்கள். எதை குடித்தால் உங்களுக்கு வலிக்குதோ அதை குடிக்காதீங்க. எதை சாப்பிட்டா வலிக்குதோ சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நேரங்களில் இட்லி சாப்பிட்டு பாருங்கள், பல்லு வலி இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட்லான்னு அர்த்தம். பொங்கல் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, இடியாப்பம் சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் சில பேருக்கு சாப்பாடு குழம்பு சேர்த்து சாப்பிட்டாவே பல்லு வலிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? மிக்சியில், தமாசா இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேங்க, செய்யுங்க. மிக்சியில் சாப்பாடை போட்டு குழம்பு போட்டு நல்லா குழந்தைகளுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு கப்பில் வச்சுட்டு ஸ்பூனில் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் பல்லு வலியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதையுமே சாப்பிட முடியலன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போயிடுதுங்க. பல்லு வலியாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி அதை நீங்கள் ஒரு கப்பில் வச்சு ஸ்பூன் வச்சு மெதுவாக வாயில் வச்சு, பல்லு வேலை இல்லை, கடிக்க வேண்டாம்ல, லேசாக எச்சில் கலந்து அப்படியே சுவைச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்து கிடச்சிரும். வாயில் தேவையான சுவை சாப்பிட்ருவீங்க. பல பேர் பார்த்திங்கன்னா இந்த பல்லு வலி வந்தோடனே எதையுமே சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதன் மூலியமாகவே பிடிச்சதை சாப்பிட முடியலங்கிற ஒரு வருத்தம், நமக்கு தேவையான சக்தி வேறு கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா வீக் ஆகிடுறாங்க. சூடாக சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியாக சாப்பிடாதீங்க. எந்த உணவை சாப்பிட்டா வலி அதிகமாகுதோ அதை நிறுத்திடுங்க. எந்த உணவை சாப்பிட்டா வலி இல்லையோ அதை சாப்பிடுங்க. எதை குடித்தா வலி அதிகமாகுதோ நிறுத்துங்க. எதை குடித்தா வலி கம்மியாகுதோ அதை சாப்பிடுங்க. இவ்வளோதாங்க விஷயம். அப்புறம் இந்த வேப்பங்குச்சி எடுத்து என்ன பண்ணணும், வேப்பங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை அப்பப்போ உடச்சி என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சியாக செஞ்சு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு பேக்கில் வச்சுக்கணும், பர்ஸில் வச்சுக்கணும். மெனக்கெட்டு பண்ணணுங்க. பல பேர் கொஞ்சம் கூட மெனக்கிறதே இல்லைங்க. ஆமாங்க. இப்போ நானெல்லாம் கார் எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு போகிறேன்னா ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போவேன், டம்ளர் எடுத்துகிட்டு போவேன், உப்பு, நாட்டு சக்கரை,
நன்னாரி சர்பத்து, ஒரு தட்டு, கொசு வலை, தண்ணி, புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் மெனக்கெட்டு எடுத்து வச்சுட்டு தாங்க போகணும். அப்போது எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கெடணுங்க. இப்போல்லாம் ஏன் யாருக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லைன்னா மெனக்கெடுறதே இல்லைங்க. ஒரு வேப்பங்குச்சியை உடச்சி வைக்கிறதுக்கு என்னங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. இதை உடச்சி இப்போ பர்ஸில் வச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே டெய்லியுமே ஒரு 10 குச்சி எடுத்து உடச்சி அங்கே போட்டு வச்சுன்னா எல்லாரும் எடுத்து பல்லு விளக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்போது இது மெனக்கெட்டு கொஞ்சம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வேப்பங்குச்சி ஊரில் கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஐடியா இதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோன்னே, தண்ணி குடிச்சு முடிச்சோன்னே, ட்ரிங்க் சாப்பிட்டு முடிச்சோன்னே, வேப்பங்குச்சி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, உப்பு தண்ணியில் வாய் கொப்பளித்து பல்லு விளக்குங்கள் விரலை வைத்து. பாருங்க, வேப்பங்குச்சி சாறு தான் பெஸ்ட்டு. வேப்பங்குச்சி சாறில் வச்சு விரலை விளக்க முடியாதவங்க உப்பு தண்ணியை வாயில் கொப்பளிச்சு விரலை வச்சு பல்லு விளக்கலாம். உப்பு தண்ணி இல்லாதவங்க வெறும் தண்ணியிலையாவது வாயை கொப்பளிச்சு விரலை வச்சு பல்லு விளக்குங்க. இதை விட எப்படிங்க சிம்பிள் ஐடியா கொடுக்க முடியும்? செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை சிலருக்கு பல்வெளியே இல்லைங்க, நல்லா இருக்குன்னா வருமுன் காப்போங்க. இதை கொஞ்சம் அடிக்கடி இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது வேப்பங்குச்சியில் பல் விளக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வர வேண்டிய அந்த பல் சொத்தை, ஈறு பிரச்சனைகள் வராதுங்க. பயன்படுத்தி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு எளிமையான வழிங்க. இது புரியாமல் பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவதுங்க, பல்லு வலி இது ரொம்ப மோசமானதுங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா வேறு எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்கள பார்த்தாவே பரிதாபமாக இருக்கும். ஒரே ஒரு வேப்பங்குச்சி பாருங்கள், ஈஸியாக செலவில்லாத ஒரு வேப்பங்குச்சி நம் பல்வலியை காப்பாற்றுதுங்க. எளிமையானது, ஆரோக்கியமானது, பக்க விளைவுகள் இல்லாதது. பயன்படுத்துங்கள் வேப்பங்குச்சி. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில், டிவியில், நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாள்ல ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியா வாழ்றது எப்படின்னு தேடுங்க. வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.